எஸ், நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒன்னும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல்மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆகணும்னு எல்லாரும் சோத்து மூட்டோட வந்து பார்க்க போறாங்க. நான் இனி உள்ள இருந்தா என்னடா, வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்கு வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் வாடார, வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சாந்துட்டாங்க. டேய், பசும புரட்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசும பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. டேய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியார் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடா, போடா. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு உயிர், அதான் மெய் மறந்து போயிட்டேன். ட்ரூ லவ் இருக்கா? ட்ரூ லவ் வேணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க போய் ட்ரூ லவ் என்னங்க? ரொம்ப தமாஷுங்க. இப்ப தரப்போறீங்களா இல்லையா? தரங்க. படிப்படியா போய் கடைசியில ட்ரூ லவ்ல முடிஞ்சதாங்க அழகு. அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசா கடையில ஆள் போட்டு போயிடுற, மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட வந்து ட்ரூ லவ் இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா, இவங்க நம்ம ஓனர் இல்லண்ணே, கஸ்டமர். மேடம், இவரும் நம்ம கஸ்டமர் தான். சாரி. ட்ரூ லவ் இருக்கா? அம்மா, நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். இன்னொன்னு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருக்க? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். எப்படி? ஐயோ, இந்த கேசட் நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் வேணா பதம் பார்த்துட்டு கதை சொல்லட்டுமா? நோ, இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது. என்கிட்ட கொடுயா. இத பார், அது அங்க கொடுத்தா உத போடுவேன். இத பாரு, கடையை நொறுக்கிடும். இந்த கேசட் எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். எனக்கு தான். இல்ல, எனக்கு தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல உதவா அள்ளிட்டு போயிட்டான். அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே, நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. நாய என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க.
இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நான் வார்டனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியால கேட்கணுமா? ஆமாம்மா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போதை மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிள்ளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். அம்மா தாயே, எனக்கு half an hour கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலனா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்போ வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா 2 பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? எங்க கூட்டி போற? ஐயோ, இது ஐயோ. உட்காரு. இப்போ நீ தான் எங்க அப்பா. சீ, இல்ல. அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா, அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு, இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. நோ, போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போயமே தானே பெரிய தொலைய போச்சு இந்த பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க? இது டவல் வேணாமா? இது ஜெயிலர். நான் இல்ல, ஸ்விம்மிங். ஐயோ, நான் போல. வளர்றனா சொல்லம்மா. அங்கிள், இவதான் ஷாக் போகணும்னு சொன்னா. கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. போய் போய் சுத்த போய் போய் போய். சத்தியமா நம்ம பாப்பா வேணான்னு தான் சொல்லுச்சு. இதுதான் போனதா? அப்பா, நான் கிளாஸுக்கு போட்டுமாப்பா? நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல ஏன் டிக்கெட்? முதல்ல ஏன் டிக்கெட்? முதல்ல என் டிக்கெட் இருங்க. 2 பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சு, போங்க. என் டிக்கெட் அங்க இந்தாங்க. டேய், விட்டத்து கிட்ட புடிங்கறாத. உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்கு என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. சும்மா அடிக்கிறீங்கறியா? இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது? 500. 500? அடேப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபாய் கூலியாமா? லேடிஸ் கிட்ட என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவுற சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4-5 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். ஏய் எந்திரா. பாத்தீங்களா 4-5 பேர் மாதிரியா இருக்கான். ஆமா, இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க. அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி ஒன்ன விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. உங்கள மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலியை குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில. இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா.
1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலையே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படிடா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீயே. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய, நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முறா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் சார், சார் சார் தள்ள சார். பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு? ஆமா. அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுற சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேட்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளை ஆகிடும், உன் தலையும் வெள்ளை ஆகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார், தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க? குறைங்க சார். சார், இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? போடா. அடியா சார். போய் கடப்பாரை வாங்க. குடா அவங்கிட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா தோன்றா டேய். தோன்றா மகனே, தோண்டு. நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். தம்பிங்களா, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கண்ணை முடிக்கணும். ஏன்? சொல்றது செய்ய மாட்டீங்களா? இப்ப கண்ணு தர. நீ பிறந்ததே வேஸ்ட், அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. உன் அண்ணன் மந்திரி அவரு போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போடுறாங்க. நீ மந்திரியோட தம்பி, நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போடுறாங்க. உண்மை சொன்னா வரீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போறாளுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த பிரபாவை இங்க இழுத்து வர சொல்லிட்டா அப்புறம் என்ன? அவ ஜாதகத்தை இங்கே பார்த்துக்க வேண்டியதானே தம்பி. தேங்க்ஸ். வெல்கம்.
இதோடு நிறுத்திங்க. இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கிக்கு ஏறணும்னா வேற எதுவும் என்கிட்ட கேட்டாதீங்கப்பா. சார் அந்த சும்மாறா காரா பூந்திக்கண்ணா. என்னமா சாப்பிட்டீங்க? என்னடி சாப்பிடுற பிரபா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. எனக்கு இப்ப பசி இல்ல, வேணாம்னு சொன்ன விட்டுறேன். நீங்க காஃபி கொண்டு வாங்க. ஏய் பிரபா, என்னாச்சு உனக்கு? இப்பதான் புரியுது அம்மாக்கு ஏன் பசிக்கலன்னு. அவளுக்கு பிடிச்சத இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணா புதுசா இன்னொன்னு வரப்போகுது. ஆர்டர் கொடுத்து கிடைக்கிறது இல்லடி இதெல்லாம். எல்லாரும் கொஞ்சம் நேரமா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல குழா சண்டை தான். ஹலோ ஹலோ, உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரே, அவர் உங்க ஹஸ்பண்டா? ஓ, உங்க ரெண்டு பேருக்கு இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல? கடைசியா ஒண்ணே, அவரு உங்க லவரா? என்ன நீங்க? அவர் என்னோட பெரியப்பா பையன். பெரியப்பா அண்ணனா? இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே. லவரே, ரொம்ப ஒரு நிமிஷம், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. எங்க அண்ணனை பத்தி ஏன் கேக்குறீங்க? அது சும்மா, no reason. வர எனக்கு இப்ப டிஃபன் வேணும். பசிக்கல என்ன? அப்ப சொன்னேன், இப்ப பசிக்குது. விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டதுக்கு உன்னை இங்கேயே என்னால அவமானப்படுத்த முடியும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒழுக்கம்னா என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களை கேளு, சொல்லுவாங்க. யாரா கொடுத்த உனக்கு? யாருக்கு தெரியும்? சொல்றா, யாரு கொடுத்தது? சொல்ற சப் ஜெயிலர். ஏப்பா, அவனுக்கு என்ன போட்டு கொடுத்தானுங்கப்பா, என்ன காமிச்சு கொடுத்தானுங்கப்பா. இத பாரு, அவர் வந்து கேட்டா நீ வாங்கி கொடுத்தா சொல்லி. நல்லா இருக்கே கதை. நீங்க வாங்கி கொடுத்து போட்டு என் மேல பழைய போடுறீங்களே சார். என்ன எப்படியாவது காப்பாத்தி விடுப்பா. என்னங்க ஒவ்வொரு தடவையும் தப்ப நீங்க செஞ்சு போட்டு பழைய என் மேல போடுறீங்களே. அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு தெரியுமில்ல? நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல அந்த கைதிகளுக்கு சர்வெண்டா? சார், அவங்க என்ன மிரட்டுறாங்க சார். இந்த ட்ரெஸ் போட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சார்? ரிலீஸ் ஆனா வீட்டை தேடிட்டு வந்து உதப்பாருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார். மாறுற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இனிமே அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா சார்? ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன். கைதிகளுக்கு கொடுக்காத, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். மழை இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்க. ஆரம்பி. நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஏஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார், வரமாட்டேங்குது சார். வரமாட்டேங்குதுன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் புடுங்கறானா? ஏய் போவேன், எங்க குத்து சார்? இது கவர்மெண்ட் ஆடுறா. டேய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், ஃளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போவேன், இத போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார், ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார், உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஓ, சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார்.
உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா, உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டுட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ணு, கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார், உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்குன்னு பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல், பொருள், ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உன்கிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார், நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி உங்க நாடு இருக்குது தம்பி. இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்சு கேட்டா புத்தி வர மாட்டேங்குது. ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசுற மண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, காலை ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல. நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா. நாம 2 பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கபடம் இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழியில மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? ஏயா நாராயணா, அந்த ஜெயிலர் பையில ஊரை விட்டு அனுப்பியான்னா நம்ம பசங்க இப்படி ஒரேடியா உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டானுங்களே. சரி, அனுப்புனதான் அனுப்புனாங்க, அவ பொண்ணையும் சேர்த்து அனுப்பிச்சிட கூடாது, அம்போன்னு தனியா விட்டானுங்களே. அந்த கொலையை பார்த்ததுக்கு சாட்சியா அந்த பிரபா இருக்கா. தப்பிச்சு போன அந்த 3 பேரையும் காட்டி கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும். தம்பி, அந்த பொண்ணு தான் கொலை பண்ண 3 பேரை காட்டி கொடுக்கலையாப்பா? இன்னைக்கு காட்டி கொடுக்கலையா, நாளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீதான் அந்த கொலை காரணம், உன்னையே காட்டி கொடுத்துட்டா? சார், அது இது எது நீங்க சொல்லிதான் சார் அந்த 3 பேர் வெளியே அனுப்பிச்சேன். யோ, இத கோர்ட்ல போய் சொல்லி தொலைக்காதயா. ப்ரமோஷன் வந்து புத்தியை காட்டுற பத்தியா? சார், இது நீங்க போட்ட பிச்சை சார். நீ ஒரு கௌரவமான ஆபீசரு, யூனிஃபார்ம் போட்டிருக்க, பிச்சை இச்சங்க கையை கிளப்படியா? தம்பி, நாம இதுல மாட்டிக்க கூடாது. பிரச்சனை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. குயிக்கா ஆக்ஷன் எடுக்கணும். நீ வா. யோ, நீ உடனே செயலுக்கு போயா. சார், டியூட்டிக்கு போன்னு சொன்னையா? டம்ளர் உள்ள கொடுத்துட்டு போ. என்னது? சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம், கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி, சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா?
அண்ணா நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன். அண்ணா நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது. அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ளை பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற. உனக்கு நான் தாண்டா வாடன். பிரபா எப்படி இருக்கா? இன்னும் நார்மலுக்கு வரல. உங்களுக்கு பிரபா எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்படின்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள்ல? அப்ப அவங்க அப்பா யார் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னால? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவ என்கிட்ட சொல்ல. ஏன் தெரியல. பிரபா பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருந்தா. எனக்கு பழைய பிரபா பார்க்கணும். அவளை இப்படி மாத்துறதுக்கு உங்களால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ மனக்குழப்பத்துக்கு காரணம் தனிமைதான். நீங்க அவகிட்ட பேசணும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எதுவுமே சொல்லியே. எதை பத்தி? பிரபாவோட கல்யாணம் நடக்கும். ஐயோ, வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்கக்கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சினா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்துருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசினது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன். வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன். ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு. நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு. பாத்துக்க போ. என்னடா, நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். டிஃபன் ரெடியா? டைம் ஆச்சு. ஐயா, நான் கோழியை தட்டி எழுப்பி அதை கூவ வச்சு அதை அறுத்து குழம்பு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதெல்லாம் செக் பண்றாமா இன்னும் காணுமே. பிரபா, குட் மார்னிங் டாடி. வாடா சீக்கிரம், அப்பா ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆச்சுல. ஓகே சாரதா, டிஃபன் ரெடியா? இந்த ஒருத்தர் தான் என்ன டிஃபன் ரெடியான்னு கேட்கல. நீங்களும் அவசரப்பட்டா எப்படி? மடி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. இட்லி ஓகே, ஆனா only 2. Thank you. காரம் ரொம்ப ஜாஸ்தி.
இது உங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமா, ஒரே ஒரு கரண்டிமா. பிரபா பாவம், ரொம்ப கெஞ்சினாரு, பாவமா இருக்கு, ஒரு கரண்டி குடுமா. காரத்தை இவ்வளவு ஜாஸ்தியா போட்டுட்டு சப்போர்ட் வேற பண்றியா? உனக்கும் இன்னைக்கு கோழி குழம்பு